அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இவங்க மனசு கொஞ்சம் அமைதியாகுது. ஸோ இவங்க மனசு கொஞ்சம் காமானோடனே தொடர்ந்து அவங்க பசங்க ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் பேப்பரில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஆட்டோ ரைட்டிங்னு சொல்லுவாங்க. யார் எழுதுறது அப்படின்னு பார்த்தா அம்மா கோர்ஷத். ஏன்னா பசங்களுக்கு அம்மா மேலே எப்போவும் ஒரு அந்த தனி பாசம். இனிஷியலாக பார்த்தா கிறுக்கிட்டே இருக்காங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுத்து வடிவன்றது வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்களை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட்ஸ் அவங்க சொல்கிறத எழுதிட்டே வராங்க. இது மூலியமாக தான் இவங்க எழுதின எல்லாத்தையும் ஒரு புக்காக நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. எழுதினபடியாக அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஃபேமிலியில் ஒரு சொத்து பிரச்சனை வருதான். இவங்க லாயர்ஸ்லாம் வேணாம், கேஸ்லாம் போட வேணாம், கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பசங்க ஸ்பிரிட்ஸ் இருந்துட்டு இல்லை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்களாம். ஸோ இன்னும் அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகமாகுது, ஏதோ நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பல மக்கள் உங்களை தேடி வந்து பல ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இவங்களும் எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் இல்லை, இந்த அப்பா ரூமி அவர் காலமாகிறாரு. அண்டு கொஞ்ச நாள்லேயே இவங்களும் இந்த கோர்ஷத்தும் அப்படியே இறந்துடுறாங்க. நாங்கள் எங்கள் பசங்க கூட போய் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷன் நடக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தில் இருந்து அஸ்தமனத்துக்கு உள்ளே தான் நடக்கும். மோஸ்ட்டாக 2 வாட்டி இல்லை சில நேரம் 3 to 4 வாட்டி கூட ஒரு நாளில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு இந்த கோர்ஷத் அவங்க அம்மா அவங்க வந்து பக்கா குஜராத்தி, இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஆனால் எழுதுனது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான். ஸோ கொஞ்சம் வார்த்தைகள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்த பதிவுகளில் இதோட அடுத்த பாட்டை நம்ம பார்ப்போம். அண்ட் அந்த ஸ்டார்டிங் பேஜ்லேயே போட்டிருக்கிறது என்னென்னா, தேர் இஸ் நோ ரிலீஜியன் இன் த ஸ்பிரிட் வேர்ல்ட், ஒன்லி ஒன் காட் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த காடுன்றதும் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு உருவ வழிபாடு இல்லை, அது ஒரு டிவினிட்டி, இறைத்தன்மை, அவ்வளோதான். நன்றி.